All glory be to God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையின் சில அடையாளங்களை குறித்து சில நாட்களாக நாம் தியானிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறையாக வரப்போகிறார். அவருடைய வருகையிலே நீங்களும் நானும் அவரோடு கூட பறந்து போகணும். அதற்காக தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள். நம்மை சுற்றிலும் நிகழக்கூடிய நிகழ்வுகளை நாம் நுண்ணிப்பாக அறிய வேண்டும். திருமறையில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள் ஒவ்வொன்றும் இக்காலத்திலே எப்படி நாம் வாழ்கிற காலத்திலே நிகழ்கிறது என்பதை அறிந்து விழித்தெழுந்து நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்காக தான் இந்த கூட்டத்தை நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். போகட்டும். இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு 666. இந்த உலகத்திலே சுமார் 200 நாடுகளுக்கு மேலாக காணப்படுகிறது. இந்த 204 நாடுகளுக்கு ஒவ்வொருவரும் ராஜாக்கள், ஜனாதிபதிகள், பிரதமர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு தலைவன் எழும்ப போகிறான். ஒரு தலைவன் எழும்ப போகிறான். அந்த ஒரு மனிதன் தான் இந்த முழு உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வருவான். ஏதோ ஒரு இடத்தில் இருந்து கொண்டு அவன் இந்த முழு உலகத்தின் மக்களை அவன் ஆளுகை செய்ய போகிறான். இதை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்திலிருந்து 14 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அங்கு முதலாவது ஒரு மிருகம் வருகிறது. அது அந்தி கிறிஸ்து ஆகும். அவன் 10 பேருக்கு அதிகாரத்தை கொடுக்கிறான். அந்த 10 பேரும் மீண்டும் இவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார்கள். இரண்டாவது மிருகம் வருகிறது. அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. இந்த கள்ள தீர்க்கதரிசி பூமியில் உள்ள ஜனங்களை பார்த்து ஒரு கட்டளை இடுகிறான். நீங்கள் முதல் மிருகத்தை போல ஒரு சொரூபம் செய்யணும். அந்த சொரூபம் சாதாரணப்பட்டது அல்ல. அது பேசக்கூடிய சொரூபம், அது பார்க்கும் சொரூபம், அது நடக்கிற சொரூபம். தன்னை வணங்காதவனை தேடி சென்று கொலை செய்வான். அதை காலத்தில் ரோபோ என்கிறார்கள். இப்போ பல வகையான ரோபோக்கள் வந்திருக்கிறது. வீட்டை பாதுகாக்க பல வகையான ரோபோக்கள் வந்திருக்கிறது. இந்த ரோபோ என்ற வார்த்தை ஒரு செக்கோஸ்லோவாக்கியாவினுடைய வார்த்தை. செக்கோஸ்லோவாக்கியாவிலே இந்த ரோபோட்டோ, ரோபோட்டினிக் என்று சொல்லுகிறார்கள். அதாவது ரோபோ என்ற வார்த்தையின் கருத்து அடிமைத்தனம், அடிமை. இவன் தான் இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்வான். இதை குறித்து ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக புலம்பல் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள். எங்களை அந்த அடிமையின் இடத்திலிருந்து, கையில் இருந்து விடுவிப்பார் இல்லை. இது அந்தி கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். இந்த முழு உலகத்தையும் ஒரு அடிமை அந்தி கிறிஸ்து ஆளுகை செய்ய போகிறான். நமக்குள்ள ஒரு எண்ணம், எங்கோ இருந்து கொண்டு பல வகையான மொழிகளை பேசுபவர்கள், பல கோத்திரத்தார், பல பாஷைக்காரர்கள், பல ஜாதிக்காரர்கள், எல்லா நேசத்தின் மீது இவன் எப்படி தலையிட்டு ஆளுகை செய்வான்? வெளிப்படுத்தல் 13:7 இது அப்படியே நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஒரு கருத்து ஒன்று சொல்லட்டும். பக்தனாகிய யோபு 1 அதிகாரம் 7வது வசனத்திலே அந்த சாத்தான் ஊரெல்லாம் சுற்றி வருகிறான்.
அப்படியானால் அந்த சாத்தான் சர்வ வியாபி அல்ல. ஆனா நம்முடைய தேவன் ஒரே இடத்தில் இருந்து உலகத்தில் முழுவதும் தன்னுடைய அக்கினி கண்களினாலே நல்லோரை தீயோரை பார்க்கிறது. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி சாத்தான் இடத்தில் இல்லை. அவன் சர்வ வியாபி இல்லை. ஆகவேதான் அவன் ஊரை சுற்றி தெரிந்து வருகிறான். இப்படிப்பட்டவன் ஏதோ ஒரு மூலையிலே அமர்ந்து கொண்டு தன்னை வணங்காதவரை தேடி கண்டுபிடித்து எப்படி அழிக்கக்கூடும் என்று அநேகருக்கு ஒரு கேள்வி எழும்பும். பிரியமானவர்களே, நாம் நினைக்கிற கேள்வி நல்லதுதான். ஆனால் வேதத்தை வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 13-16 வசனம். அதாவது அந்தி கிறிஸ்து சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரையும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தை இலக்கையாவது தரித்துக் கொள்கிறோம் தவிர வேறு எவரும் வேலைக்கு போக முடியாது, படிக்க முடியாது, ஒரு பொருளை வாங்க முடியாது, ஒரு பொருளை விற்க முடியாது, பிரயாணம் செய்ய முடியாது, புசிக்க முடியாது, குடிக்க முடியாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வலது கையிலே அல்லது நெற்றியிலே முத்திரையை தரித்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் இப்படி முத்திரையை வலது கையிலும் நெற்றியிலும் தரித்துக் கொண்டால் அந்த மனிதன் தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விடுவான். கடைசி சர்வதிகாரி 666 ஏன் தன்னுடைய லட்சமாக அவன் எடுத்துக் கொள்கிறான்? பிரியமானவர்களே, நமக்கு நேரமில்லை, சுருக்கமாக சொல்லட்டும். ஆதியாகமம் 1 அதிகாரம் 25வது வசனம். 6ஆம் நாளிலே மனிதன் மட்டும் சிருஷ்டிக்கப்படவில்லை. காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது. அதன் பின்பு மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான். அதன் பின்பு மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டான். 6ஆம் நாளிலே 3 படைப்புகள். 28வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மனிதா, இவைகளை நீ ஆண்டுகொள் என்றார். ஆனால் இந்த மனிதர்கள் சர்ப்பத்தின் வார்த்தை கீழ்ப்படிந்தபடினாலே இந்த சர்ப்பம் அவர்களுடைய ஆளுகையையும் இது எடுத்துக்கொண்டது. புரிகிறதா? சர்ப்பன் இடத்துல, சாத்தான் இடத்துல இப்பொழுது எல்லா ஆளுகையும் போய்விட்டது. 3 ஆளுகையும் போய்விட்டது. சாத்தான் 3 விதமான ஆளுகையை அவனை எடுத்துக்கொண்டபடினாலே 6வது நாளிலே அந்த ஆளுகை எடுத்துக்கொண்டபடினாலே 666. பிரியமானவர்களே, 666க்கு இந்த உலகம் தயாராகிவிட்டதா? ஆமா. என்றைக்கும் நடக்கக்கூடியது இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் அந்த அந்தி கிறிஸ்து அவன் கடைபிடிக்க போகிறான். நீங்க ஷாப்பிங் போயிட்டு எந்த பொருளை வாங்கினாலும் சரி, அந்த பொருளுக்கு பின்பக்கமாக முதல் டி ஒரு பார்கோடு இருக்கும், அல்லது செகண்ட் டி பார்கோடு இருக்கும். நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் பின்னால பாருங்க, கோடு கோடு கோடா இருக்கும். அதான் 1D பார்கோட், 2D பார்கோட் என்று சொல்வார்கள். யூனிவர்சல் ப்ராடக்ட் கோடு என்று பெயர். அதுல பல கோடுகள் இருக்கும், எல்லா கோட்டுக்கு நம்பர் இருக்கும். ஆனால் முதல் 2 கோட்டில் நம்பர் இருக்காது. நடுப்பகுதியில் வருகிற
அந்த 2 கோட்டுக்கு நம்பர் இருக்காது. லாஸ்ட்ல 2 கோடு இருக்கும், அதுல நம்பர் இருக்காது. ஆனால் டிஃபால்ட் நம்பர் 6 வைத்து விட்டார்கள். முதல் 2 கோட்டுக்கு 6, நடுவில் இருக்கிற 2 கோட்டுக்கு 6, கடைசியில் இருக்கிற 2 கோட்டுக்கு 6. என்ன ஆவறதுங்க? 6 6 6. பிரியமானவர்களே, நீங்களும் நான் தான் ஜாதிக்கு, மொழிக்கு, தேசத்துக்கு சண்டை போடுறோம். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் டீப் பார்கோடும் 2D பார்கோடும் எல்லா மதத்துக்கு வித்தியாசம் இல்லாமல், எந்த மொழிக்கும் வித்தியாசம் இல்லாமல், எந்த ஜாதிக்கும் வித்தியாசம் இல்லாமல் 666 வருகிறது. வந்துச்சா இல்லையா? இப்ப நடைமுறையில் இருக்குங்க. இததாங்க எங்கோ ஒரு இடத்தில் இருந்து கொண்டு இந்த அந்தி கிறிஸ்து ஆளுகை செய்ய போகிறான். இன்னொன்று ஒரு கருத்து சொல்றேன். RFID என்று சொல்வார்கள், ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். இந்த RFID எங்கு பயன்படுத்துகிறோம்? செல்போன்ல சிம் கார்டு இருந்தால்தான் மற்றவங்களோட போன் பேச முடியும். அதுதான் RFID மிக முக்கியம். இந்த சிப்பின் மூலம் நாம் எங்கு இருக்கிறோம், எங்கு போய் கொண்டிருக்கிறோம், automatically identify and track tags attached to object. இப்போ 5-6 சேட்டலைட்ல இருக்காம். அந்த 5-6 சேட்டலைட் உடைய செயல்பாடுகள் என்ன? தகவல் தொடர்பு ஏற்படுத்த. அதான் அந்த சிம் கார்டுல RFID. நம்பர் 2, வழிகாட்டுவதற்கு வழி நடத்த. ஓலக்கார் வேணுமா, ஊஃபர் வேணுமா, கரெக்டா நம்ம பட்டன் போட்டு அடிச்சா கரெக்டா லொகேஷன் கொடுத்தா அந்த சேட்டலைட் மூலமாக அங்க கார் வந்து நிக்குது. சேட்டலைட் வெதர் ரிப்போர்ட் கொடுக்கிறது. இந்த உபகரணம் இல்லாமல் நம்ம வாழ முடியாதுங்க இனி பூமியில. யாராவது ஒரு பையன் கிட்ட டேய் அடுத்த வருஷம் செல்போன் வாங்கி கொடுன்னு சொல்லி பாரு, கோபம் வருது. காரணம் இன்றைக்கு RFID அது இருக்கும் போது யாரு வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் தொடர்பு கொள்கிறோம். அந்த RFID நான் எந்த ஊரில் இருக்கிறேன், எந்த இடத்தில் இருக்கிறேன், எந்த நாட்டில் இருக்கிறேன், இந்த சேட்டலைட் மூலமாக 100% துல்லியமாக நாம் கணக்கிடுகிறோம். அன்பானவர்களே, 666 அந்தி கிறிஸ்து எங்கோ ஒரு மூலையில் இருந்து எப்படி செயல்பட போகிறார்? ஒரு முறை அமெரிக்காவிலே தீவிரவாதிகள் 2 ஏரோப்ளேனை கடத்திக் கொண்டு இரட்டை கோபுரத்தின் மீது மோதி அந்த இரட்டை கோபுரத்தை தரமட்டமாக மாற்றினார்கள். அப்பொழுது அமெரிக்கா தேசத்தில் இருந்த விஞ்ஞானிகள் நம் தேசத்தினுடைய சிட்டிசன் யார், வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் யார் கண்டுபிடிக்கணும். அதற்கு MNIC என்பதை அறிமுகப்படுத்தினார்கள். மல்டி பர்பஸ் நேஷனல் ஐடென்டிட்டி கார்டு பேர். MNIC மல்டி பர்பஸ் நேஷனல் ஐடென்டிட்டி கார்டு. இதுல அந்த மனிதனுடைய போட்டோ ஒட்டி இருக்கணும். 17 டிஜிட்டல் நம்பர் அதுல தருவாங்க. அடுத்தது RFID சிப் இருக்கும். போதும். இப்போ அந்த கார்டை கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணும்போது 17 டிஜிட்டல் எண் வரும். அதோடு கூட தானாக ஒரு நம்பரை அந்த கம்ப்யூட்டர் முன்னாலே சேர்த்துக் கொள்ளும். அப்போ கவனிக்கணும், 17 + 1 gives 18. இந்த 18 மூன்றா பிரிங்க, 6 6 6. MNIC கார்டுல என்ன இருக்கு யாருக்கு தெரியாது, 6 6 6 இருக்கு. இப்ப நம்முடைய நாட்டில் ஆதார் அட்டைன்னு சொல்றாங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த ஆதார் அட்டையிலையும்
அந்த என்ன வரப்போகுது, RFID போட போறாங்க. அந்த RFID இருந்துச்சுன்னா போதும். இப்போ உடனே விஞ்ஞானிகளுக்கு மற்றவர்களுக்கு சந்தேகம். யாராவது இந்த கார்டை மறந்து வச்சுட்டு வந்துடுறாங்க. ட்ரெயின்ல போகும்போது கேட்கறாங்க, மறந்துட்டேன் சார். யாராவது இந்த கார்டை திருடிடுறாங்க. தீ விபத்துல டேமேஜ் ஆயிடுது. யாராவது கிழிச்சிடுறாங்க. இன் ஷார்ட், இந்த கார்டுக்கு சேதம் வரும். பல வாய்ப்புகள் இருக்கு. எனவே இதற்கு மாற்று வழி உண்டா என்று கண்டுபிடித்தார்கள். 1.5 மில்லியன் டாலர் செலவு செய்து இந்த கார்டை நானோ டெக்னாலஜி மூலமாக சுருக்குனாங்க. ஒரு அரிசி சைஸ் கூட விட சின்ன சைஸா கொண்டு வந்தார்கள். மைக்ரோசிப் என்று பெயர். இந்த மைக்ரோசிப்ல உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா முழு தகவல்களையும் பதிவிறக்கம் செய்யலாம். பாஸ்போர்ட், பேங்க் அக்கவுண்ட், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, மெடிக்கல் ஹிஸ்டரி, வாட் எவர் யூ வாண்ட். உனக்கு எது வேண்டுமானாலும் அந்த சின்ன சிப்ல, பயோசிப் ஒரு மைக்ரோசிப்ல பதிவிறக்கம் செய்யலாம். ஏர்போர்ட்டுக்கு போனா கையை காமிச்சா போதும். அதில் இருந்து ஸ்கேன் பண்ணிட்டு இவங்களை நம்முடைய பாஸ்போர்ட் நம்பர் என்ன, நம்முடைய அட்ரஸ் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன தெரியும். ஷாப்பிங் போறோம், பொருளை வாங்குறோம், கையை காமிச்சா போதும். ஒரு ஸ்கேன் பண்ண உடனே அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் அது அப்படியே சொல்லிடும். கார்ல போறோம், பைக்ல போறோம், போலீஸ்காரர் தடுக்கிறாரு, இன்சூரன்ஸ், லைசன்ஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கையை காண்பித்தால் போதும். கையை காண்பித்தால் போதும். உடனே அதை ஸ்கேன் பண்ணி எடுத்துடுது. பிரியமானவர்களே, நீங்க கேட்கலாம், இந்த பயோசிப் ஒரு மைக்ரோசிப் அரிசி காலம் ரொம்ப சின்னதா இருக்குங்க, அதை வலது கையில் தான் பதிக்கணுமா, நெற்றியில் தான் பதிக்கணுமா, ஏன் காலில் தொடையில வச்சா என்ன வைக்க முடியாது? இப்போ அந்த மைக்ரோசிப் பயோசிப் வேலை செய்யணும், ஒரு எனர்ஜி தேவை. இப்போ டார்ச் லைட்டுக்கு பேட்டரி போடுறோம், செல்போனுக்கு சார்ஜ் போடுறோம். அதை போல இந்த பயோசிப் கிரியை செய்ய ஒரு எனர்ஜி தேவை. இந்த எனர்ஜி நம்ம உடம்புல இந்த வலது கையில நெற்றியில தான் வருது. ஆட்டோமேட்டிக்கா சூடு உண்டாகுது. ஈட்டி எனர்ஜியை இந்த பயோசிப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. பிரியமானவர்களே, அமெரிக்கா விஞ்ஞானிகள் 1.5 மில்லியன் டாலர் செலவு செய்து இந்த சிப்பை கண்டுபிடித்து வலது கையிலும் நெற்றியில வைக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், என் தேவாதி தேவன் பத்மு தீவில தனியாக நாடு கடத்தப்பட்ட பக்தனாகிய யோவானுக்கு ஒரு செலவு இல்லாமல் உடனே அந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வெளிப்படுத்தினார். விசுவாசித்தால் கரங்களை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த பயோசிப் மூலமாக தான் இந்த அந்திக்கிறிஸ்து ஏதோ ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு அவன் இந்த முழு ஆளுகையும் செய்ய போகிறான். நான் பிரியமானவர்களை ஒரு தாழ்மையாக ஒரு கருத்தை சொல்லுகிறேன். தானியேல் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்த்தார். அறிவு பெருகிக் கொண்டே போகிறது. இந்த அறிவினாலே கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த மைக்ரோசிப். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒருவரும் அந்த கிறிஸ்துவிடம் தப்பிக்க முடியாது. அப்படியானால் ஆண்டவரே, வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் துல்லியமாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நிகழ்வுகளை காண்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். பரிசுத்தமாக வாழ, உம்முடைய 2வது வருகையில் பறந்து செல்ல எனக்கு உதவி செய்யும்.